மலை கிராமத்தின் ஒரு மூலையில் பெரிய பண்ணையார் ஒருவரின் தோட்டத்தில் முத்து என்றொரு தோட்டக்காரர். அவருக்கு வயது 35 இருக்கும். சொந்தமாக ஒரு சுவர், ஒரு கூரை கூட இல்லை. திருமணம், குழந்தைகள், சொந்த பந்தம் என்று எதுவுமே இல்லாத ஒரு தனி மனிதர். ஆனால் அவருக்கு வந்து சேர்ந்த வாழ்க்கை, அது ஒரு சுகம் மிகுந்த சிறைக்கூடமாக இருந்தது. பண்ணையாருக்கு முத்து என்றால் மிகவும் பிடிக்கும். அவரின் உழைப்பு, அவரின் ஒழுக்கம், அவரின் பேச்சு எல்லாமே பண்ணையாருக்கு பிடித்து போனது. பண்ணையாரின் மனைவி பவித்ராவுக்கும் முத்து என்றால் மிகவும் பிடிக்கும். பவித்ரா நகர்ப்புறத்து படித்த பெண், வளமான குடும்பத்தில் வளர்ந்தவள். ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை அவளுக்குள் குடிகொண்டிருந்தது. பவித்ரா அடிக்கடி தனக்குள்ளேயே புலம்பிக் கொள்வாள். என்னதான் பணக்கார வீட்டுக்கு வந்து திருமணம் செய்து கொண்டாலும் நிம்மதி இருக்கிறதா? வெளியில் எல்லோருக்கும் என்னை ஒரு அதிர்ஷ்டக்காரியாகத்தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள் நான் தனிமையில் கரைந்து கொண்டிருக்கிறேன். பல வருடங்கள் ஆகிவிட்டன. என் கணவனால் எனக்கு ஒரு குழந்தையை தர முடியவில்லை. வெளியில் எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறார்கள். பெண் வேற, மைந்தன் வேற என்று அவளை பார்த்து கேட்கிறார்கள். நானோ என்ன சொல்வது? இதையெல்லாம் கேட்கும்போதெல்லாம் முத்து அவளுக்கு தைரியம் கூறுவான். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். எஜமானருக்கு வேலைப்பளு அதிகம். வெளியில் பார்க்கிறார்கள் என்றால் டென்ஷனாக இருக்கும். அவருக்கு உங்கள் மேல் பாசம் இல்லாமல் இல்லை. அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஒரு குழந்தை இல்லாதது அவரின் தவறு என்று நானே நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி நேரடியாகச் சொல்ல முடியும் என்று கேள்வி எழுப்புவான். ஆனாலும் பவித்ராவின் மனம் ஒருபோதும் நிறைவு கொள்ளவில்லை. குழந்தை இல்லாத குறை, கணவனின் அலட்சியம், வெளியுலகின் பார்வை எல்லாமாக சேர்ந்து அவளை அரித்து கொண்டிருந்தது. ஒருமுறை சத்துணவு நேரத்தில் அவள் முத்துவிடம் சொன்னாள், உன்னை போன்று ஒருவனை கணவனாக அடைந்தவள் பாக்கியசாலிதான். நீ சமைக்கிற சாப்பாடு, நீ பேசுகிற வார்த்தை, நீ காட்டுகிற அக்கறை எல்லாம் என் கணவனிடமிருந்து எனக்கு கிடைப்பதில்லை. முத்து திடுக்கிட்டான். அம்மா, இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். எஜமானர் பெரிய மனிதர். நான் வெறும் தோட்டக்காரன். தோட்டக்காரனுக்கும் மனசு இருக்கிறது முத்து. அதைத்தான் வெளிப்படுத்துகிறேன். இப்படியாக அவர்களுக்குள் ஒரு புரிதல் உருவாகத் தொடங்கியது. ஒரு பக்கம் பண்ணையாரின் இல்லாத நாட்கள், மறுபக்கம் முத்துவின் நெருக்கமான பார்வை. இது கடைசியில் எங்கு போய் முடியுமோ? பண்ணையாருக்கு ஒரு நாள் மருத்துவமனையில் அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வருகிறது. உங்களால் ஒருபோதும் குழந்தை பெற்றுக் கொடுக்க முடியாது என்று டாக்டர் சொல்லும்போது அவர் முகம் வெளிரிப் போகிறது. ஆனால் அந்த உண்மையை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முடிவு செய்கிறார். மனைவியின் பார்வையில் தனது குறையை மறைக்க வெளியே அவரே குழந்தை பேறு இல்லாமைக்கு காரணமாக இருப்பதைப் போல நடித்து வருகிறார். ஆனால் இந்த பொய்யின் விலை, அதையே அவர் சந்திக்கப் போகிறாரா? திடீரென ஒரு வெளியூர் பயணம். முத்துவிடம் பவித்ராவை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை ஒப்படைக்கிறார் பண்ணையார். அப்போதுதான் விதி தனது விளையாட்டை தொடங்குகிறது. 15 நாட்கள் முத்து, நீதான் பவித்ராவுக்கு துணை என்று கூறிச் செல்கிறார் பண்ணையார். கதவு மூடப்பட்ட பின்னர் ஒரு வீட்டில் 2 உள்ளங்கள். ஒரு பக்கம் ஏக்கம், மறுபக்கம் உணர்வுகளின் முதல் சலனம். பண்ணையார் வெளியூர் சென்ற முதல் 2 நாட்கள் எல்லாம் நன்றாகவே இருந்தது. முத்து காலையில் தோட்ட வேலைகளை முடித்துவிட்டு பவித்ரா அம்மாவிற்கு உதவுவான். தேநீர், பிரேக்ஃபாஸ்ட், மதிய உணவு எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டான். பவித்ரா அவனது சமையல் திறமையை பாராட்டினாள். முத்து, உன்னால் சமைக்கவும் தெரியுமா? நீ எவ்வளவு திறமையானவன்! என்றைக்காவது உனக்கு திருமணம் நடந்தால் அந்த பெண் பாக்கியசாலிதான் என்றாள். முத்து சிரித்தான். அம்மா, என்னையெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? எனக்கு சொந்தமாக வீடு இல்லை, நிலம் இல்லை, வேறு எந்த சொத்தும் இல்லை. இப்படிப்பட்ட என்னை எந்த பெண்ணின் பெற்றோர் திருமணம் செய்து வைப்பார்கள்? பண்ணையாரின் தோட்டத்தில் வேலை செய்யும் நான் என்ன பெரிய மனிதரா? உன்னை மாதிரி ஒரு மனிதனுக்கு மனைவியாக வருவது ஒரு பெண்ணின் அதிர்ஷ்டம் முத்து. நீ நல்லவன், நேர்மையானவன், உழைப்பாளி. இந்த 3ம் இருந்தால் போதும். மற்றவையெல்லாம் தானாக வந்து சேரும். அவர்களுக்குள் பேச்சு வளர்ந்தது. முதலில் வேலை பற்றிய பேச்சு, பின்னர் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய பேச்சு, பின்னர் உணர்வுகள் பற்றிய பேச்சு. பவித்ரா முத்துவிடம் தனது மனதில் உள்ள விஷயங்களை அப்படியே கொட்டினாள். என் கணவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் செய்து வருகிறேன். ஆனால் எனக்கு என்ன தேவை என்பதை அவர் ஒருபோதும் கேட்டதில்லை. முத்து, சொல்லப்போனால் உன்னிடம்தான் நான் உண்மையான ஆறுதலை பெறுகிறேன்.
செய்கிறேன். முத்துவுக்கு ஒரு தர்ம சங்கடம். ஒருபுறம் பண்ணையாரின் நம்பிக்கை, மறுபுறம் பவித்ராவின் உண்மையான அன்பு. அவன் மெல்ல அவளிடம் நெருங்கத் தொடங்கினான். இரவுகள் நீளத் தொடங்கின. முதலில் சிரிப்பும் விளையாட்டுமாக இருந்தது. பின்னர் கைகள் மெல்லத் தொடத் தொடங்கின. பார்வைகள் மெல்ல நெருங்கத் தொடங்கின. ஒரு இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. பவித்ரா தனது அறையின் திரைச்சீலையை விலக்கி முத்துவை பார்த்தாள். முத்து, என்னுடன் சிறிது நேரம் இருப்பாயா? எனக்கு மிகவும் தனிமையாக இருக்கிறது. முத்து நெருங்கினான். அம்மா, என்னால் முடிந்தவரை உங்களுடன் இருப்பேன். நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த இரவில் பேச்சுக்கள் நின்று போயின. வார்த்தைகள் தேவையற்று போயின. ஒருவரை ஒருவர் நெருங்கினார்கள், கட்டிப்பிடித்தார்கள். இதுவரை அறியாத ஆறுதலை கண்டார்கள். இருவரும் எல்லை மீறுகிறோம் என்று தெரிந்தும் அதில் விலக மனமில்லாமல் இருந்தார்கள். முத்து அன்றிரவு தனது அறைக்கு திரும்பிய போது அவன் மனம் முழுக்க பவித்ராவின் நினைவுகளாக இருந்தது. அவளது முகம், அவளது பேச்சு, அவளது தொடுதல், எதிலிருந்தும் விடுபட முடியாதிருந்தது. இது தப்பு என்று அவன் மனதில் ஒரு குரல் சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் மற்றொரு குரல், இதுவே நிஜம், இதுவே இன்பம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. 16வது நாள். பண்ணையார் திரும்பி வருகிறார். முத்துவும் பவித்ராவும் இயல்பாக நடித்தார்கள். ஆனால் பண்ணையாரின் பார்வை எதையோ சந்தேகிப்பது போலிருந்தது. முதலிரவுகளில் எதுவும் பேசவில்லை. ஆனால் கொஞ்ச நாட்களில் பவித்ராவின் உடலில் மாற்றம் தெரிந்தது. வாந்தி, குமட்டல், முகத்தில் ஒரு பொலிவு. எனக்கு உடம்பு சரியில்லை என்றாள். பண்ணையார் உடனே டாக்டருக்கு அழைத்துச் சென்றார். அங்குதான் அந்த அதிர்ச்சி. உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் என்று டாக்டர் சொன்னபோது பண்ணையாருக்கு தூக்கிக் கொடுக்க முடியாதவன். அப்படியென்றால் இந்த குழந்தை யாருடையது? பண்ணையாரின் கைகள் முத்தை பிடுங்கத் தொடங்குகின்றன. பண்ணையாருக்கு அந்த இரவு தூக்கம் வரவில்லை. அவர் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தார். பவித்ரா அவரருகில் உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது உறக்கத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அந்த புன்னகை பண்ணையாருக்கு புதிராக இருந்தது. இவள் ஏன் இப்படி சிரிக்கிறாள்? இவள் என்னை ஏமாற்றுகிறாளா? அல்லது நானேதான் இவளை தவறாக புரிந்து கொள்கிறேனா என்று எண்ணமிட்டார். அடுத்த நாள் பண்ணையார் முத்துவை தனியே அழைத்தார். முத்து, நான் போயிருந்த சமயத்தில் வீட்டில் எல்லாம் சரிதானே? யாரும் வந்தார்களா? பவித்ராவிற்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டதா? முத்துவின் முகம் சற்று வெளிரி போனது. இல்லையா எஜமானர், நானும் பவித்ரா அம்மாவும் நன்றாக இருந்தோம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்தேன். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சமைத்து கொடுத்தாயா? ஆமா, அம்மா அடிக்கடி சிக்கன், மட்டன், மீன் இப்படி ஏதாவது விசேஷம் செய்யச் சொல்லுவாங்க. நான் செய்து கொடுத்தேன். அவ்வளவுதானே, வேறு எதுவும் இல்லையா? பண்ணையாரின் கேள்விகள் சந்தேக குரலில் இருந்தன. முத்து தலையை குனிந்து கொண்டான். வேறு ஒன்றும் இல்லை எஜமானர். பண்ணையார் அவனை அனுப்பிவிட்டு தன்னுடைய தனிப்பட்ட வேலைக்காரர்களை அழைத்து விசாரித்தார். தோட்டத்து பையன்களிடம் கேட்டார். வீட்டு பெண்களிடம் கேட்டார். ஒவ்வொருவரும் சொன்னார்கள், எஜமானர் போயிருந்த சமயத்தில் முத்துவும் அம்மாவும் மிகவும் நெருங்கி பழகியிருக்கிறார்கள். இரவுகளில் முத்து அடிக்கடி அம்மாவின் அறைக்குச் சென்று வந்திருக்கிறான். ஒரு தோட்டத் தொழிலாளி துணிச்சலாகச் சொன்னான். ஒரு நாள் இரவு நான் தண்ணீர் குடிக்க இருந்தேன். அப்போது முத்து அம்மாவின் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்வதை பார்த்தேன். மணி இரவு 11 ஆக இருந்தது. அவன் அங்கே 2 மணி நேரம் இருந்துவிட்டு வெளியே வந்தான். அது போதும் பண்ணையாருக்கு. அவர் முத்துவை மீண்டும் அழைத்தார். இந்த முறை வேறு குரலில், முத்து, நான் உன்னை நம்பித்தானே பவித்ராவை ஒப்படைத்தேன். நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். இல்லை எஜமானர், நான் அப்படி செய்யவில்லை. அப்படியென்றால் பவித்ராவின் கர்ப்பத்திற்கு காரணம் யார்? நானா? நான் மலட்டுத்தன்மை உள்ளவன் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். அப்படியென்றால்? முத்து வியர்த்தான். எனக்கு தெரியாது எஜமானர், நான் அம்மாவுக்கு உதவி மட்டுமே செய்தேன். பொய்! பண்ணையார் கத்தினார். நீ அவளுடன் உறவு கொண்டிருக்கிறாய். நானும் உனக்கு வேலை தந்து, நம்பிக்கை தந்து, உன்னை என் குடும்பத்தின் ஒரு பகுதியாக மதித்தேன். இப்படியா எனக்கு செய்தாய்? பண்ணையார் முத்துவை வெளியேற்ற முடிவு செய்தார். ஆனால் பவித்ரா குறுக்கிட்டாள். அவனை வெளியேற்றாதீர்கள், நான்தான் காரணம் என்று சொல்ல வந்தாளோ? ஆனால் பண்ணையார் அவளை மறித்துவிட்டார். நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் முடிவு செய்துவிட்டேன். இவனை இங்கிருந்து தூக்கி எறிந்தாக வேண்டும்.
ஆனால் பண்ணையார் மனதுக்குள் ஒரு யோசனை. இந்த குழந்தை யாருடையதோ அதை நானே என் குழந்தையாக ஏற்றுக்கொள்வது மக்கள் மத்தியில் நல்லதில்லையா? இல்லாவிட்டால் என் மலட்டுத்தன்மை வெளியாகிவிடும். அதைவிட இந்த குழந்தையை நானே என் வாரிசாக ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இப்படி அவர் நினைத்தபோது வெளியே முத்துவை தண்டிப்பது போல நடித்தார். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பழிவாங்கும் நெருப்பு. இப்போது முத்து என்ன ஆனான்? வெளியூருக்கு தள்ளப்பட்ட அவன் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய ஒரே தவறு ஒரு பொருட்டாக மதிக்கப்படாத உணர்வு. முத்து வெளியேற்றப்பட்ட பிறகு பவித்ரா மிகவும் வருத்தப்பட்டாள். அவள் நாட்களை கழித்தாள். பண்ணையார் அவளை மிகவும் அக்கறையுடன் பார்த்து கொண்டார். இனி நீ கவலைப்படாதே, இந்த குழந்தைக்கு நானே தகப்பன், நமது குடும்பத்தின் வாரிசேது என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார். ஆனால் பவித்ராவிற்கு முத்துவின் நினைவு தினமும் வந்து கொண்டே இருந்தது. அவன் சமைத்த உணவின் சுவை, அவன் சொன்ன வார்த்தைகளின் இனிமை, அவனது கைகளின் வெப்பம் எல்லாம் இன்னும் அவளுள் உயிர்ப்புடன் இருந்தது. ஒரு நாள் பண்ணையார் வெளியே சென்றிருந்தபோது பவித்ரா தோட்டத்தில் உள்ள தனது பழைய நினைவிடத்தில் நின்றாள். அங்கேதான் முத்துவுடன் அவள் முதலில் நீண்ட நேரம் பேசினாள். அங்கேதான் அவனிடம் தன் மனதின் குறைகளை கொட்டினாள். அந்த சமயத்தில் பண்ணையார் தனது ஏற்பாட்டின்படி முத்துவை வெகு தூரத்தில் உள்ள வேறொரு பண்ணைக்கு வேலைக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் முத்துவால் பவித்ராவை மறக்க முடியவில்லை. அவன் தினமும் இரவில் அவளை நினைத்து பார்ப்பான். நான் தான் தவறு செய்துவிட்டேன். ஒரு முதலாளியின் நம்பிக்கையை மீறியிருக்கிறேன். இனி நான் ஒருபோதும் அங்கே திரும்பிச் செல்லக்கூடாது என்று நினைத்தாலும் அவள் பார்வை, அவள் புன்னகை, அவள் தொடுதல் எல்லாம் அவனை விடாமல் துரத்தி கொண்டே இருந்தது. ஒரு மாதத்திற்கு பிறகு முத்து தனது நண்பன் மூலம் ஒரு செய்தி அனுப்பினான். பவித்ரா எப்படி இருக்கிறாள்? குழந்தை நலமாக இருக்கிறதா என்று. அந்த நண்பன் மூலம் பதில் வந்தது. அவள் நன்றாக இருக்கிறாள். பண்ணையார் அவளை மிகவும் கவனித்துக் கொள்கிறார். ஆனால் அவள் உன்னை நினைக்கிறாள். தினமும் உன் பெயரைச் சொல்லி அழுகிறாள். இதை கேட்ட முத்துவின் மனம் உடைந்து போனது. அவன் உடனே திரும்பிச் செல்ல விரும்பினான். ஆனால் சென்றால் என்ன நடக்கும்? பண்ணையார் அவனை கொன்று விடுவார் அல்லது சிறையில் தள்ளிவிடுவார். இவ்வளவு யோசித்து பார்த்தான். முடிவில் அவன் பண்ணையாருக்கு ஒரு கடிதம் எழுதினான். எஜமானர், நான் மிகவும் தவறு செய்துவிட்டேன். எனக்கு தண்டனை கொடுங்கள். ஆனால் பவித்ரா அம்மாவை மன்னியுங்கள். அவள் ஒரு நல்ல மனிதர். நான் தான் அவளை தூண்டினேன். அவள் மீது கோபப்படாதீர்கள். குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு தகப்பனின் அன்பு தேவை. என்னால் அதை கொடுக்க முடியாது. நீங்களே கொடுங்கள். இந்த கடிதம் பண்ணையாருக்கு கிடைத்தபோது அவருக்குள் ஒரு போராட்டம் நடந்தது. ஒருபுறம் கோபம், மறுபுறம் பரிதாபம். இவன் இவ்வளவு நேர்மையாக கடிதம் எழுதுகிறானே, இவனுக்கும் மனசு இருக்கிறதா என்று நினைத்து பார்த்தார். பண்ணையார் முத்துவை மீண்டும் அழைத்து வர முடிவு செய்தாரா? இல்லை. மாறாக பண்ணையார் தனது மனைவிக்கு ஒரு பெரிய தொகையை வங்கியில் வைத்தார். இது உனக்கான குழந்தையின் எதிர்காலத்திற்காக என்றார். ஆனால் பவித்ரா அதை மறுத்தாள். எனக்கு பணம் வேண்டாம், நான் கேட்பது முத்து மட்டுமே என்று சொல்லிவிட்டாள். இது பண்ணையாருக்கு பெரும் அடியாக இருந்தது. தனது மனைவியின் அன்பு தன்னைவிட வேறொருவனுக்கு என்று அறிந்ததும் அவருக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அவர் நேராக முத்து இருக்கும் இடத்திற்கு புறப்பட்டார். அவரிடம் ஒரு கத்தியும் இருந்தது. இவனை இன்றோடு முடித்தாக வேண்டும் என்று முனகிக் கொண்டே சென்றார். ஆனால் அவர் செல்லும் வழியில் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தாரா அல்லது பழிவாங்குதல் தீராததா? விதி இப்போது ஒரு திருப்பத்தில் இருக்கிறது. பண்ணையார் முத்துவை கொல்லச் சென்று கொண்டிருந்தார். ஆனால் அவர் முத்துவின் குடிசைக்கு போனபோது முத்து அங்கு இல்லை. அவன் வேறு ஒரு இடத்திற்கு சென்றுவிட்டான் என்று தெரிந்தது. பண்ணையாருக்கு ஒரு வழியும் தோன்றவில்லை. அவர் தனது ஆட்களை எல்லா இடங்களிலும் தேடச் சொன்னார். ஆனால் முத்து எங்கும் கிடைக்கவில்லை. அவன் பெயரை மாற்றிக்கொண்டு வேறு மாநிலத்தில் வேலைக்குச் சேர்ந்து விட்டான். இதற்கிடையில் பவித்ரா கர்ப்பத்தின் 8வது மாதத்தில் இருந்தாள். அவளுக்கு ஒரு நாள் திடீரென உடல்நிலை மோசமானது. வயிற்று வலி தாங்க முடியவில்லை. பண்ணையார் அவளை அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். டாக்டர்கள் சொன்னார்கள், குழந்தை மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. ஆபரேஷன் செய்ய வேண்டும். உங்கள் மனைவியின் உயிருக்கும் ஆபத்து.
பண்ணையார் அதிர்ச்சியடைந்தார். குழந்தையை காப்பாற்றுங்கள், என் மனைவியையும் காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினார். ஆபரேஷன் தொடங்கியது. மணிக்கணக்கில் நடந்தது. இறுதியாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் பவித்ராவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. இரத்த கசிவு அதிகமாக இருந்தது. டாக்டர்கள் சொன்னார்கள், அவளுக்கு இரத்தம் தேவை. ஏபி நெகட்டிவ் குரூப் உங்களிடம் உள்ளதா? பண்ணையாரிடம் அந்த இரத்தம் இல்லை. அவர் வேறு யாரையாவது தேடினார். அப்போதுதான் ஒரு செவிலியர் வந்து சொன்னார், வெளியே ஒரு இளைஞன் நிற்கிறான். அவன் தன்னிடம் ஏபி நெகட்டிவ் இரத்தம் இருப்பதாகவும் தானும் அதே கிராமத்தைச் சேர்ந்தவன் என்றும் சொன்னான். அவனை அழைத்து வரட்டுமா? பண்ணையார் அந்த இளைஞனை பார்த்தார். அவன் வேறு யாருமல்ல, முத்து. ஆம், முத்து வேறு பெயரில் வேறு ஊரில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் பவித்ராவின் உடல்நிலை மோசம் என்று தெரிந்ததும் எல்லா ஆபத்தையும் மீறி நேராக மருத்துவமனைக்கு வந்திருந்தான். நீ எப்படி வந்தாய்? பண்ணையார் அதிர்ச்சியுடன் கேட்டார். எஜமானர், அம்மாவுக்கு ஆபத்து என்று தெரிந்ததும் என்னால் பொறுத்திருக்க முடியவில்லை. நீங்கள் என்னை கொன்றாலும் சரி, ஆனால் அம்மாவின் உயிரை காப்பாற்றுங்கள். என் இரத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பண்ணையாரின் கோபம் எங்கே போனது? அவர் முத்துவை கட்டி அணைத்தார். நீ மிகவும் தைரியசாலி முத்து. நான் உன்னை கொல்ல வந்தேன். ஆனால் நீ என் மனைவியின் உயிரை காக்க வந்திருக்கிறாய். முத்துவின் இரத்தம் எடுக்கப்பட்டது. பவித்ராவின் உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் இப்போது ஒரு பெரிய கேள்வி. முத்துவும் பண்ணையாரும் எப்படி இனி சமாதானமாக வாழ்வார்கள்? முத்துவுக்கும் பவித்ராவுக்கும் இடையே உள்ள உறவை மறக்க முடியுமா? பண்ணையாரால் மனைவியின் மற்றொரு உறவை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லையென்றால் என்னதான் முடிவு எடுப்பார்? குழந்தையின் பொருட்டு அல்லது அதைவிட பெரிய எதையோ பொருட்டு? சில மாதங்கள் கடந்தன. பவித்ரா நலமாகி வீடு திரும்பினாள். குழந்தைக்கு காவ்யா என்று பெயரிடப்பட்டது. பண்ணையார் குழந்தையை மிகவும் நேசித்தார். ஆனால் முத்து வருவதும் போவதும் மெல்ல மெல்ல அதிகமானது. அவன் பவித்ராவையும் குழந்தையையும் பார்க்க வருவான். பண்ணையாருக்குள் ஏதோ கொந்தளிப்பு. ஒரு நாள் அவர் முத்துவை தனியாக அழைத்து கேட்டார், இந்த குழந்தை யாருடையது? உண்மையைச் சொல். முத்து பதில் சொல்லத் தயங்கினான். பவித்ரா அறைக்குள் நுழைந்தாள். நானே சொல்கிறேன், இந்த குழந்தை உங்களுடையதே. உங்களால் முடியாது என்று டாக்டர் சொன்னபோதும் அது தவறாகிவிட்டது. நான் கர்ப்பமானதற்கு முத்து காரணமல்ல. உங்கள் உடலில் ஏற்பட்ட ஒரு மாற்றமே காரணம். பண்ணையார் திடுக்கிட்டார். என்ன சொல்கிறாய்? உண்மையில் அந்த டாக்டர் பண்ணையாருக்கு சொன்ன ரிப்போர்ட் பழையது. புதிய ரிப்போர்ட்டில் பண்ணையாரின் உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. கடந்த சில மாதங்களில் அவர் சில மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டார். அவர் அதை பற்றி பவித்ராவிற்கும் சொல்லவில்லை. முத்துக்கும் தெரியாது. ஆனால் அந்த சிகிச்சை தற்செயலாக அவரின் மலட்டுத்தன்மையை மாற்றியிருந்தது. எனக்கு இதுவரை தெரியாது. நான் எப்போதும் நானேதான் காரணம் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது ஆம், குழந்தை பண்ணையாரின் சொந்த குழந்தையாக இருக்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் முத்துவும் பவித்ராவும் அந்த சமயத்தில் அவர்களுக்குள் ஏதாவது நடந்ததா? உண்மையில் முத்து பவித்ராவுடன் உடலுறவு கொண்டதே இல்லை. அவர்களுக்குள் இருந்தது ஒரு உணர்வு சார்ந்த உறவு மட்டுமே. அந்த இரவுகளில் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள், அரவணைத்து கொண்டார்கள். ஆனால் உடலுறவு இல்லை. பண்ணையார் நம்பவில்லை. இல்லை, அது சாத்தியமில்லை. நீங்கள் இருவரும் இணைந்திருப்பீர்கள். முத்து அழுதான். எஜமானர், நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்றவில்லை. அம்மா என்னிடம் அன்பாக இருந்தார். நானும் அவரை மதித்தேன். ஆனால் நாங்கள் அப்படி ஒருபோதும் செய்ததில்லை. நீங்கள் என்னை கொல்லலாம், ஆனால் உண்மை அதுதான். இதை கேட்ட பண்ணையாருக்கு என்ன படுகிறது? அவர் மருத்துவமனைக்கு போகிறார். DNA டெஸ்ட் செய்ய முடிவு செய்கிறார். டெஸ்ட் முடிவில் குழந்தை பண்ணையாருடையதாகவே இருக்கிறது. ஆனால் இந்த முடிவு முத்துவின் நிலையை என்ன ஆக்குகிறது? முத்து விடுதலையானானா? இல்லையென்றால் அவனுக்கு இன்னமும் தண்டனை உள்ளதா? பண்ணையார் அவனிடம் மன்னிப்பு கேட்கிறாரா? இல்லை, கோபத்திலேயே அவனை தொடர்ந்து வெறுக்கிறாரா? ஒவ்வொரு உள்ளமும் ஒரு பாதையில் நடக்கிறது. DNA டெஸ்ட் முடிவுகள் வந்தன. பண்ணையார் ஒரு காகிதத்தை வாங்கிக் கொண்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறினார். அவரது முகத்தில் ஒரு புன்னகையும் ஒரு வலியும் இருந்தது. குழந்தை அவருக்கு சொந்தமானது. இதில் மகிழ்ச்சி. ஆனால் முத்துவை அவர் தவறாக நினைத்ததற்காக குற்ற உணர்வு.
இதில் வலி. அவர் வீடு வந்து பவித்ராவிடம் எல்லாவற்றையும் சொன்னார். நான் தான் தப்பு. நான் உங்களை ஒருபோதும் நம்பவில்லை. முத்துவை சந்தேகப்பட்டேன். அந்த ஏழை, அவன் எதுவும் செய்யவில்லை. அவன் உங்களை கௌரவித்தான். நானே அவனை தவறாக புரிந்து கொண்டேன். பவித்ரா கண்ணீர் விட்டாள். இப்போது என்ன செய்யப் போகிறீர்கள்? முத்துவை திரும்ப அழைக்கப் போகிறீர்களா? பண்ணையார் முத்துவை அழைத்தார். முத்து அவர்கள் முன் நின்றான். அவன் முகத்தில் பயமும் எதிர்பார்ப்பும் இருந்தது. முத்து, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நீ ஒரு நல்ல மனிதன். நான் தான் தவறு செய்துவிட்டேன். இனி நீ இங்கேயே இரு. நான் உனக்கு இந்த தோட்டத்தின் ஒரு பகுதியையே கொடுக்கிறேன். நீ சுயமாக வாழலாம். உனக்கு ஒரு நல்ல பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன். உனது வாழ்க்கை இனி சந்தோஷமாக இருக்கட்டும். முத்து கண்கலங்கினான். எஜமானர், எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் இங்கே வேலை செய்தாலே போதும். உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிதான் என் மகிழ்ச்சி. ஆனால் பண்ணையார் கேட்கவில்லை. அவர் முத்துவின் பேரிலேயே ஒரு சிறு வீடு கட்டிக் கொடுத்தார். முத்துவுக்கு அருகிலுள்ள கிராமத்தில் ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். பவித்ராவும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு முத்துவை வாழ்த்தினாள். இப்போது பண்ணையாரும் பவித்ராவும் காவ்யாவுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். முத்து தனது மனைவியுடன் அருகிலுள்ள வீட்டில் வசிக்கிறான். அவனுக்கும் முதலாளியின் குடும்பத்திற்கும் இடையில் இப்போது ஒரு புதிய உறவு. உண்மையான நட்பு, மரியாதை, நன்றி. கதை முடிவதற்குள் ஒரு நாள் முத்து பவித்ராவை சந்தித்தான். இருவரும் தனியாக பேசினார்கள். அம்மா, கடந்தது கடந்தது. இப்போது நான் வாழ்கிறேன். நீங்கள் வாழுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் மறக்காதீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதை நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள். நானும் அதை நன்றியுடன் பெற்றுக்கொண்டேன் என்று முத்து சொன்னான். பவித்ராவின் கண்களில் நீர். உன்னை போன்ற ஒரு நண்பன் இருப்பதே எனக்கு பெருமை முத்து. நீ மன்னித்து விட்டாய், அது போதும். இப்படியாக இந்த குடும்ப கதை இன்பமான முடிவை அடைகிறது. உண்மைகள் உரையாடலாம், உறவுகள் மாறலாம், ஆனால் உள்ளத்தின் உன்னதம் என்றும் ஒளிரும். உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.